காங்கிரஸ் கட்சியின் பினாமியாக தாவேக்கு செயல்படுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து விஜய் தவறிவிட்டதாக கூறினார். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியில் இருந்து விலகவும் இல்லை, புதிய கட்சி தொடங்குவதாக தெரியவும் இல்லை என்றும் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். அப்புறம் கடந்த கால திமுக அரசாங்கத்திற்கும் இப்ப நடக்கிற இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. எவர் எப்படி சொன்னாலும் ஒரு முதலமைச்சர் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது எது வேணாலும் சொல்லலாம், ஒரு முதலமைச்சர் வந்து வாயில வரும் அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அதனுடைய கொச்சைப்படுத்தியான வார்த்தை. அது இனிமேல் முதலமைச்சர் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் இதுவரையும் யாரிடம் பேசவில்லை, நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்த மாதிரி பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல் நாங்கள் வழக்கமாக நாங்கள் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய பினாமி கட்சி மாதிரி தான் அநேகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக பதவி இருக்கும்போது முதலமைச்சர் அமைச்சர்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே வந்து இன்னைக்கு ராகுல் காந்தியை வந்து அந்த ஃபோட்டோவில் கூட இருந்து ஃபோட்டோ எடுக்காரு, பதவியேற்பாளர் கூட இருப்பது வந்து அது வந்து இதுக்கு முன்பு அது நடைமுறையில் கிடையாது. அதனால ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் மறுபிம்பமாக இருப்பாங்க.